ஹாய் மக்களே, வெல்கம் டு இந்த சென்னா ஸ்டைல் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலி முந்தா நேற்று பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. என் பையனுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அண்டு யூடியூபர்ல யாருன்னு தெரியல, புதுசா ஒரு 2-3 பேர் வாழ்த்தும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நேர்லயும் நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாரு, என்னம்மா முந்தா நேற்று உன் பையனுக்கு பர்த்டே வாமே அண்ட் கேக்லாம் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னாங்க. ஆமா அங்கிள் அப்படின்னேன். ஏன்னா அவன் பையனுக்கு ஒரு 16 வயசு இருக்குமா அப்படின்னாங்க. இல்ல அங்கிள் 18 வயசு ஆயிடுச்சு, மேஜர் அப்படின்னேன். மேஜரா? ஏன் இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கான், நான் கூட ஒரு 15-16 வயசு இருக்கும்னா. நான் சொன்னேன், உங்க பேரும் தனுஷிக்கே 15 வயசு தானே ஆகுது, அது எப்படி என் பையனுக்கும் 15-16 வயசு இருக்கும்? 18 வயசு மூணு வயசு முன்ன பின்ன தானே இருக்கும் அப்படின்னேன். ஓ ஆமா இல்ல அப்படின்னாங்க. ஆமா அதான் அப்படின்னேன். சரி சரி, இன்னும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு நீ மாமியார் ஆயிடுவியா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்ல அங்கிள், பார்க்கலாம். ஏன்னா பையன் கண்டிஷன் அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு கேள்வி கிண்டலுக்கு கேட்பாங்க இல்லையா, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் சொல்லு அப்படின்னாங்க. அது நடக்கும்போது பாத்துக்கலாம், இப்ப நான் அதை பத்தி பேச விரும்பவில்லை அப்படின்னேன். சரி ஓகே, டாபிக் உள்ள வரும். இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஓகேங்களா, என்ன நியூஸ்னா, அது நேத்தே வந்த நியூஸா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா 14 hours எகோன்னு ஏதோ அந்த இதுல போட்டிருந்தது. எப்ப வந்த நியூஸ்ன்னு நான் பார்க்கும்போது, போத்தீஸ்லாம் ஐடி ரைடு வந்திருக்கு. வந்தது மாதிரி நகையெல்லாம் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்ல நகையெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி போத்தீஸ் ஜுவல்லரி இதுவும் இது மாதிரி ஏதோ ரைட்லாம் நடந்திருக்கு அப்படின்னாங்க. நான் செய்ய வேண்டிய வேலைய யாரோ ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க. என்னடா இப்படி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி போன வருஷம் ஒரு ஜனவரி 15-16 தேதிக்கு நான் அந்த கடைக்கு போயிருந்தேன். நான் எப்பயாவது போத்தி சூப்பர் மார்க்கெட் போவேன், எப்பயாவதுதான் போவேன், அடிக்கடிலாம் போக மாட்டேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்படிதான் போவேன்னு வச்சுக்கோங்க. என் தம்பி கூட சொன்னான், அப்போ அந்த பீரியட் அப்போ சொன்னான், போத்தீஸ் கீழே அந்த ஜுவல்லரி இதுக்கு மட்டும் போயிடாத, அங்கெல்லாம் ஒரே லோக்கல் ஆளுங்கதான் இருப்பாங்க, அவங்க பிஹேவ் பண்ற விதம்லாம் சரியில்லை அப்படின்னா. அப்படியா, சரி ஏன்டா அப்படி சொல்ற? சென்னை சில்காவது பரவாயில்ல, ஆளே இல்லைன்னாலும் கூட்டம் கம்மியா இருந்தாலும் அவங்க டீசன்சியா இருப்பாங்க, போத்தீஸ்க்கு போகாத அவன் சொன்னான். ஏன் அவன் இப்படி சொல்றான்னு எனக்கு அப்ப புரியல. சரின்ட்டு ஒரு நாள் அந்த போத்தீஸ்க்கு போயிருந்தேங்க. சரி என்னதான் அப்படி இருக்கு, நான் சொன்னது அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சும்மா அந்த பக்கம் ஒரு சாரியோ ஏதோ பாக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப என்னன்னா, அந்த பொங்கல் பீரியட் அப்ப ஒரு லேடி ஸ்டாஃப் அங்க வேலை பார்க்குது, ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியாதா கேக்குறா. அவ எங்கேயோ போக வேண்டிய ஆள் போல இருக்கு, எங்கேயோ ரெஸ்ட் ரூமோ ஏதோ நோக்கி போயிட்டு இருந்தா. அப்படி கிராஸ் பண்ணும்போது கேக்குறாங்க அந்த கேள்விய, உங்க வீட்டுல சாப்பாடே போட மாட்டாங்களா? யாரு? என்னையும் என் பிள்ளையும் பார்த்து. என்ன சொன்ன அப்படின்னா, இல்ல சரியா சாப்பிட மாட்டீங்க. அவ என்ன சொன்னான்றதே எனக்கு ஃபர்ஸ்ட் விளங்கிடுச்சு. நான் ஒன்னும் காது கேட்காமலாம் இல்ல. செகண்ட் டைம் அவ வாயில இருந்து என்ன வருதுன்னு நான் திருப்பியும் அதை கேட்கணும்ல. என்ன சொன்னா கொஞ்சம் ஹார்ஷா குரல வசத்தனே வேற மாதிரி பேச்ச மாத்திட்டா. சரியா சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு அப்படியே நடந்துகிட்டே போயிட்டா. உனவா எங்க வைக்கணுமா வைக்கிறேன்ட்டு என்ன பண்ணிட்டேன். அங்க உள்ளவங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன ஏன் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா போச்சு. இவ்வளவு என்ன பண்ணன்னு பாருன்னு நேரா என்ன பண்ணிட்டேன், அந்த போத்தீஸ்ல வேலை பார்க்கறாங்க மேனேஜர் ரூம் எங்க, அவன் அந்த மேனேஜரை கூப்பிடு, இப்ப கூப்பிடுறியா இல்லைன்னா கீழே டவுன்ல வரட்டுமான்னு சொல்லி சவுண்டு போட்டு மேனேஜர்கிட்ட நேரா போய், நான் யாருன்னு தெரியுமா? என்னமோ நீங்க போத்தீஸுக்கு இதுன்னா போத்தீஸ்க்கு பெரிய அப்படியே இந்த உலகத்துக்கே ஓனர் கிடையாது. நான் நினைச்சேன்னா உன்னோட ஒரு போத்தீஸ் இல்ல, உன்னோட போத்தீஸ் எங்கெங்க இருக்கும் நான் சீல் வச்சிருவேன். இப்ப பாக்குறியா? மேடம் மேடம் என்ன மேடம் என்ன மேடம் என்ன மேடமா? ஒரு ஸ்டாஃப் ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மேனஸ் கூட தெரியாதா? ஏன்னா அவங்க வீட்டுல சாப்பாடு போட மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. சாப்பாடுக்கு இல்லாமதான் இங்க வந்தோமா? அவங்களோட வேலை என்ன? ஒரு கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ எடுத்து காமிக்கிறது தானே வேலை. அதை விட என்ன புடுங்குற வேலையா அவங்களுக்கு அப்படின்னு. என்ன மேடம் என்ன நினைச்சு சொல்லுங்க.
உங்க வீட்டுல ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. இப்பதானே தமிழ்ல சொன்னேன். என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. நான் ஒல்லியா இருந்தா இவளுக்கு என்ன, நான் ஒல்லியா இல்லைன்னா இவளுக்கு என்ன, இவ வீட்டுல போய் நான் தின்னுட்டு இருக்கேனா? ஏன்னா புடவை இடுப்புல நிக்காதான்னு கேக்குறா. நான் எப்படி ட்ரெஸ் பண்ண அந்த பொம்பளைக்கு என்ன? முதல்ல அந்த பொம்பளைய கூப்பிடுறியா இல்ல அப்படின்னு. என் ஆளு வக்கீல் தான் சரிங்களா. ஐபிசி செக்ஷன் எல்லாம் போட்டு நான் என்ன பண்ணணுமோ பண்ணட்டுமா அப்படின்னு. மேடம் 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 அப்படி அப்படி வா வலிக்கு. யார் மேடம், எங்க எந்த ஃப்ளோருன்னு கேட்டார். நான் அப்ப சொன்னேன், மேல டாப் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, நீ வேணா சிசிடிவி கேமரா போய் பாரு, கிராஸ் பண்ணுவா வேணா பேசுவா. இப்ப அந்த பொம்பளை இங்க வரணும், வரலன்னா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இருக்கிற வரைக்கும் அந்த பொம்பளை கண்ணில் காட்டல. ஆனா மறுநாள் நியூஸ் வருது அந்த பொம்பளைய வேலையை விட்டு தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணேன் நிஜமாவே அந்த பொம்பளை இருக்குதா இல்லையான்னு. ஆனா இல்ல. ஆனா ஒழுக்கம் தவறுன போத்தீஸ். இப்ப கூட ரீசெண்டா வந்து டாப்பா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆதித்யா சேனல், அவங்களையும் ஏதோ கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இங்கதான் அப்படின்னா அங்க சென்னை போத்தீஸ்லயும் இதே மாதிரி நடக்குது போல இருக்கு. நான் அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஒழுங்கா இருந்துக்கோங்க, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணி சீல் வைக்க வேண்டியது இருக்கும், நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் 4 சவுண்டு எகுருன்னு எகுறினேன். எகுர்ல மேனேஜர்ல இருந்து எல்லாம் ஓடி வந்துட்டானுங்க. வந்தானுங்க இல்லையான்றது ஒருத்தவங்களுக்கு தெரியும். அவங்களும் அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தாங்களா இல்லையான்றது தெரியும். அந்த மேனேஜரு வயசு வித்தியாசம் பார்க்காம சாரி கேட்டாரு என்கிட்ட. அவர் வயசுல என்னோட பெரியவரா தான் இருக்கணும். சாரி கேட்டாங்க. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்காவது ஒரு நாள் இந்த போத்தீஸோ இல்ல ஏதோ ஒண்ணு அடி வாங்கும், ஆப்பு ரெடி ஆகும். நம்ம ஐயோ பாவன்னு விட்டு வச்சிருக்கோம், திருப்பியும் வந்து இவனுங்க ஏதோ ஒரு இதுல மாட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மாட்டிட்டானுங்க. இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே மாதிரி அவன் அசிங்கப்பட்டு கூடிய சீக்கிரம் அந்த கடையை க்ளோஸ் பண்ற அளவுக்கு வரணும். அது வருதோ வரலையோ, ஏதாவது ஒரு இதுல சிக்கி திக்கி திணறி சின்ன பின்னமாகி ஆகிறானா இல்லைன்னு பாருங்க. பொம்பளைனா இவனுங்களுக்குலாம் வந்து ஏனாதானா ஆயிடுச்சு. நம்மளாம் யாரும் நம்மளும் காமிக்கணும்ல அப்பப்ப. சோ உருவத்தை பார்த்து யாரையும் மட்டமா எடை போடக்கூடாது. அவங்களாலே என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் சரிங்களா. ஒரு கடைக்கு போறோம்னா ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அதை கத்து கொடுங்க. அது யாரா இருந்தாலும். ஏன் வீடியோ பாக்குறேன், நீங்க கூட கடை வச்சிருக்கலாம், நீங்க கூட ஒரு ஓனரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த ஒழுக்கத்தை கத்து கொடுங்க. வீட்டுல நடக்கும் 1000 சண்டை, அது வீட்டோட. வீதிக்கு வந்தா அது அவ்வளவு அசிங்கம் தெரியுமா. ஒருத்தன் என் காது படவே சொல்லிட்டு போறான், சென்னை சில்க்கு கூட்டமே இல்லைனாலும் ஹை ரேட் பட்ஜெட்டா இருந்தாலும் போத்தீஸோட அவங்க கம்மியா தான் விற்கிறாங்க. நான் பார்த்தேன். கலெக்ஷன் கம்மியா இருந்தாலும் ஓகே, இந்த போத்தீஸ்ல லோக்கல் ஆளுங்களை போட்டு அப்படியே அவனுங்க என்னவா பெரிய கப்பல்ல ஏதோ இது பண்ற மாதிரியும் சீன் போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க, கப்பல்ல வேலை பார்க்குற மாதிரி அப்படின்றாங்க. இப்பயும் சொல்றேன், அந்த போத்தீஸ்க்கு திருப்பி ஏதோ ஒண்ணு ஆகணும், கண்டிப்பா ஆகும். நான் திரும்பி சொல்றேன், இதுதான் அவனுக்கு முதல் அடியா என்னன்னு தெரியல. ஆனா எல்லா இடத்துலயும் ரைடு போயிருக்காங்க. அவன் வீடு நீலாங்கரம் கொண்டு ரைடு போயிட்டாங்க. எனக்கு இப்பதான் குளுன்னு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய மாட்டுவான், பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் தோண்ட வரும் புதையல் வாரியம். ஆனா அது எப்பன்னு தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட் சந்திப்போம். until then bye from Indrasena signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டிங் டாங்னு பிரஸ் பண்ணுங்க. மறக்காம Indrasena ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.